MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. யாருக்காக சிஎம் கண்ணீர் வடிக்கிறாருன்றதான் இப்போ கேள்வி. பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்காகவா மூந்துக்காக கண்ணீர் வடிக்க கூடாதுன்னு நான் யாரும் சொல்லலை. காஷ்மீர் பிரச்சனை இப்போ திரும்ப ஷார்ப்பாக இருக்கிற நேரம். காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்பட்டு ரிசல்ட் வர நேரத்துக்கு கணக்கு பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டு வெளில வந்திருக்கு. அப்படி நீங்கள் சந்தேகப்படுறீங்க? ஆமாம், ஆர்எஸ்எஸ் திட்டமிடாமல் எதுவும் வராது. இந்த படத்தில் காட்டப்பட்ட காட்சி ஒன்று சினிமாவுக்காக எடுக்கப்பட்டதா அப்படின்னா சினிமா பயோகிராஃபி கூட. அப்போ பயோகிராஃபின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்களா? சின்ன பிள்ளைங்க கத்தி எடுத்து கற்று கொடுத்தது மாதிரி கல்லறி எடுத்து கொண்டு சிவிலியன்ஸை பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்லி காட்சிப்படுத்தி ஒரு சமூகத்தை, ஒரு போராளி சமூகத்தை ஆனா நீங்க திரைப்படத்தை திரைப்படமா பார்க்கல. பயோகிராஃபின்னு சொல்லக்கூடாது, திரைப்படம் சொல்லுங்க, கற்பனை கதைன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ராணுவத்தினால சீரழிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டு காஷ்மீர் மக்களுடைய பெண்களை போய் கேட்டு பாருங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 1000 கதை இருக்குங்க, 1000 கதை இருக்கு. ஒரு முகுந்த் வரதராஜன் கதை மட்டும் இல்லை, 1000 கதை இருக்கு. அந்த கதையை பண்ணுங்க. அது என்ன காட்சி கட்டுறீங்க? சின்ன பிள்ளைங்க ஆசாதி ஆசாதின்னு சுதந்திர போராட்ட தியாகிய அந்த வார காலகட்டத்தில் எனக்கு சுதந்திரம் வேணும் போறான்னு வார்த்தையை அவனுக்கு சுதந்திரம் வேணும் தான் இன்னைக்கும் கேட்குறான். இல்லை கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு என்ன இதே வேலையாது? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? காசாக்கிறதுக்கு வேற வழியே கிடையாதா? இதுதானா? அதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேட் மாதிரி வச்சுக்கிட்டு போலீஸ் வச்சுட்டு இவ்வளவு அள்ளு கட்டி அடிக்கிறீங்க? ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்னைக்கு ஆகவா? இல்லை அவங்க கொச்சு வாங்கலாம், அவங்க கொச்சு வாங்கலாம். இல்லை அவங்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னங்க சம்பந்தம்? ரெண்டு பேரும் நேர் எதிரில் இருக்கிறாங்க. படம் சிறுபான்மை வாக்கு வேற வழியில் நமக்கு தான் உள்ளுன்னு மாதிரி ஒரு முதுகில் குத்த மாட்டான். ஆனால் நெஞ்சில் குத்துறது நாள் 10 நெருங்கிடும். இன்னும் 17 மாதம் தான் இருக்கு. மிரட்டுறீங்களா திமுக? பஜனை பாட கூப்பிடுறீங்களங்க, அதுதானே சந்தேகம் வருது. பஜனை பாட ஏன் கூப்பிடுற? இதான் பெரியார் மாடலா? இதான் திராவிட மாடலா? அதனால தான் சந்தேகம் வருது. எனக்கு பேராசிரியர் மேலே அதில் அதிருப்தி தான். பேராசிரியர் இன்னும் கடுமையாக முதல்வர் இந்த கருத்தை திரும்ப பெறனே சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி நான் சொல்கிறேன், சொல்லியிருக்கணும். அதான் நியாயம். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம இருக்கிறார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் குடந்தை அரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மேடம் மிக்க மகிழ்ச்சி. நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கிறீங்க. அமரன் திரைப்படத்தை எதிர்க்கிறோம். அது தேசபக்தி அப்படிங்கிற பெயரில் ஒரு போலியான வெறுப்பை விதைக்கக்கூடிய, முக்கியமாக போலியான தேசபக்தி ப்ளஸ் வெறுப்பை விதைக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்கீங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்ணீர் வடித்தேன்னு சொன்ன திரைப்படம், தமிழ்நாட்டினுடைய ஒரு இராணுவ வீரராக இருந்து மறைந்த மரியாதைக்குரிய மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாறை சொன்ன திரைப்படம். இதை ஏன் எதிர்க்கணுன்ற நோக்கம், அது என்ன காரணம்? இந்த படத்தினுடைய டீசர் வந்தப்பயே நாங்கள் எதிர்த்தோம். இதே ஊடகத்தில் பேசவும் செஞ்சீங்க. நீங்கள் பேசியிருக்கோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், வெள்ளூர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். அப்பயே நாங்கள் எங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்தோம். அப்பயே இந்த கல்லெறிகிற காட்சி, சின்ன பிள்ளைங்க கத்தி வச்சுருக்க காட்சி, அப்புறம் அந்த ஹூஆர் மீ அப்படின்னு கேட்குறப்ப அந்த இதை சொல்லி அந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அதுன்னு சொல்கிறான். அப்புறம் இந்த கொத் அப்படின்ற மாதிரி கொத் அந்த இந்த இங்கிலீஷ் ஸ்டைலில் சொல்கிற மாதிரி அது அவருடைய ஸ்டைலு அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, பேசியிருக்கோம். இப்போ யாருக்காக சிஎம் கண்ணீர் வடிக்கிறாருன்றதான் இப்போ கேள்வி. பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்காகவா மூந்துக்காக கண்ணீர் வடிக்கக்கூடாதுன்னு நான் யாரும் சொல்லலை. முகுந்த் வரதராஜனுடைய உயிர் மதிப்பு, விலை மதிப்பு உள்ளது. அது நாட்டுக்காக அவருடைய உயிர் தியாகம் செய்யப்பட்டிருக்குது. அது போற்றுதலுக்குரியது, மரியாதைக்குரியது, வணக்கத்திற்குரியது. என்னைக்கு நினைவு கூறுவோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு கண்ணீர் சிந்துங்க, தப்பு இல்லை. இன்னொரு பக்கம் கண்ணீர் சிந்திருக்காங்களே, அவங்களுக்காக நீங்கள் சிந்துவீங்களா மாட்டீங்களான்றதான் இப்போ கேள்வி. தமிழக முதலமைச்சருக்கு இப்போ முந்தா நாள் விஜய் பேசுனதுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறாங்க, பதிலே சொல்லாமல் போயிட்டு இருந்தார். ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, எங்களுக்கு வசைபாடுகள்லாம் பாடட்டும், இன்னொன்று வர்றவன்லாம் திமுக ஒழிக, திமுக அழிகணும்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேணால் பேசி போட்டோம், பசவாளர்கள் வாழ்க வாழ்க, எங்களுக்கு அதை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை, நாங்கள் மக்களுக்கு தான் வேலை செய்ய போகிறோம், எங்களுக்கு அதுக்கே நேரம் இல்லைன்னு சொன்னவர். சினிமா பார்க்குறதுக்கு நேரம் இருக்கா? சினிமா பார்க்கக்கூடாதா முதலமைச்சர்? பாருங்க, எங்களுக்கு மக்களுக்கிட்ட வேலை செய்ய நேரம் இல்லை, அவ்வளோ எங்களுக்கு நேரம் போதாண்மையாக இருக்குன்னு பேசினார்.
முதலமைச்சர் பேசியிருக்காரு. உண்மைதான். நான் சினிமா பார்க்கணும், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பார்க்கணும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் குடும்பமாக போய் அம்மையார் துர்கா ஸ்டாலினுடைய குழந்தைகளோட பேர குழந்தைகளோட சினிமா போய் பார்த்து வந்தீங்கன்னா எங்களுக்கு தப்பு இல்லை. நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்து சொல்கிற செய்தியின் மூலம் என்ன செய்தி, யார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய பிரதிநிதி, அவர் தான் இறையாண்மையுடைய பிரதிநிதி, ஆட்சி அதிகாரத்தில் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை. அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பதில் உருவாகும், கேள்வி உருவாகும், எல்லாமே மாறும். அப்போ நீங்கள் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இப்படி சொல்கிறப்ப ஒரு கணம் யோசிக்க வேண்டாமா? இதை விட தாண்டி நல்ல படம்லாம் வச்சாங்களா? அப்போல்லாம் போய் பார்த்துட்டு என் கருத்து சொல்ல. கமலஹாசனுக்காக போனீங்களா இல்லை வேறு யாரும் சொன்னாங்களா? இப்போ என்னுடைய கேள்வி என்ன வருதுன்னா, காஷ்மீர் பிரச்சனை இப்போ திரும்ப வந்து ஷார்ப்பாக இருக்கிற நேரம், காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்பட்டு ரிசல்ட் வர நேரத்துக்கு கணக்கு பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டு வெளில வந்திருக்கு. அப்படி நீங்கள் சந்தேகப்படுறீங்க? ஆமாம், ஆர்எஸ்எஸ் திட்டமிடாமல் எதுவும் வராது. இந்துத்துவ சங் பரிவார கும்பல் வந்து திட்டமிடாமல் ஒரு சின்ன விஷயத்தை கூட திரும்ப கூட எடுத்து போட மாட்டாங்க. எச்ராஜாவும் பாராட்டியிருக்காரு, வரவேற்று பேசுகிறாங்க. சிவகார்த்திகேயனும் அந்த இயக்குநரே எச்ராஜாட்ட போய் பூங்கொத்து கொடுக்குறாங்க, என்ன அர்த்தம்? அப்போ உங்கள் கருத்து வெற்றிடுச்சுன்னா எந்த அடிப்படையில் போகிறீங்க? தேசியம், இந்திய தேசியம், இராணுவத்தை வந்து பறைசாற்றுவது அப்படிங்கிற அடிப்படையில் தானே ஒன்றிணைகிறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு சினிமாவாக நல்ல சினிமா, நல்ல சவுண்ட், நல்ல இன்ஜினியரிங் நல்லா பண்ணியிருக்காங்க, இசை எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, இசை நல்லா வந்துருக்கு, காதல் காட்சிகள் வந்து உயிரோட்டமாக இருக்குது, தத்துவமாக இருக்குது. அதில் நடிச்சிருக்கக்கூடிய சிவகார்த்திகனாக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், சாய் பல்லவி அவர்கள் உயிரோட்டமாக நடிச்சிருக்காங்க, வாழ்ந்துருக்கிறாங்க, ரைட், எல்லாம் சரி. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபின்னு தான் சொன்னீங்க. அப்போ வாழ்க்கை வரலாறு பொய் சொல்லலாமா? பொய் சொல்லியிருக்காங்களா? அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னா அப்போ உண்மைதானா? இப்போ நீங்கள் வாங்க, இப்போ நீங்கள் போய் சொல்லுங்கள். இந்த படத்தில் காட்டப்பட்ட காட்சி ஒன்று சினிமாவுக்காக எடுக்கப்பட்டதா அப்படின்னா சினிமா, பயோகிராஃபி கிடையாது. அப்போ பயோகிராஃபின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்களா? மக்களை ஏமாத்துறீங்களான்னு கேட்குறேன். அப்போ விஷத்தை தடவி ஊடால மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த விஷ கருத்துக்களை உள்ள அனுப்புறீங்களா? நீங்கள் இறையாண்மையை பற்றி பேசுங்க, தேசிய ஒற்றுமையை பற்றி பேசுங்க, தேசிய இறையாண்மையை பற்றி பேசுங்க, தேச பாதுகாப்பை பற்றி பேசுங்க, எல்லையோரத்தில் நின்று போராடிட்டு இருக்க ஒரு இராணுவ வீரனுடைய உழைப்பை பற்றி பேசுங்க, நன்றி கடனாக இருங்க. முகுந்த் வரதராஜன் அவருடைய உழைப்பையை நாங்கள் மதிக்கிறோம், அவருடைய போராட்டத்தை மதிக்கிறோம். அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்பட்டதை எழுதியிருந்தா அப்போனா முகுந்த் வரதராஜன் அவர்கள் தவறான நபர். அந்த இடத்துல காட்சி வருது 59, அந்த பட்டியல் நீளணும், இந்த நம்பர் மாறணும், கூட போகணும். 59 பேரை கொலை பண்ணிட்டாங்களாம். இந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள் டீம் வந்து 44 போய் கொலை பண்ணியிருக்காங்களாம், தூக்கியிருக்காங்க, ஆளை தூக்கி கொண்டிருக்கோம். இது 59, இந்த நீளணும், பதவியேற்ற பிறகு நீளணும் அப்படின்னா இது மனித உரிமையை கேலி கூத்தாக்குறது தான் உங்களுக்கு வந்து சினிமாவில் வைப்பீங்களா? மனித உரிமையை பற்றி கவலை கொண்டு பேசி உயிரோட்டமாக வச்சிருக்கிறதுக்காக பல கட்ட போராட்டம் நடத்தினா நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு சினிமா மூலம் நீங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் வேறு மாதிரி திணிச்சிருவீங்களா? சின்ன பிள்ளைங்க கத்தி எடுத்து கற்றுக் கொடுத்தது மாதிரி கல்லறியறது கொண்டு சிவிலியன்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்லி காட்சிப்படுத்தி ஒரு சமூகத்தை, ஒரு போராளி சமூகத்தை, இந்த ஆள் சீமன் எங்கே போனார்? காஷ்மீர் வந்து ஒரு ஈழமாக போயிட்டுருக்கு, ஈழம் ஒரு காஷ்மீராக இருந்துச்சு, இப்போ காஷ்மீர் ஒரு ஈழமாக மாறிட்டுருக்கு. இப்படி தான் ஈழத்தில் வந்து காஷ்மீராக இருந்தது தான் இன்றைக்கி முள்ளிவாய்க்கால் முற்றமாக போணுச்சுன்னு சொல்லி மாநாடு நடத்தி அதில் வந்து இவரை கூப்பிட்டு வந்தார், நம்ம யாசின் மாலிக்கை கூப்பிட்டு வந்து நடத்தினார். எங்கே ஏன் பேசாமல் இருக்கிறீங்க? மூச்சுக்கு 300 தடவை முதலமைச்சரை விட்டு கிளிக்கிற, உதயநிதியை விட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சீமானிகளை ஏன் கேட்கல? எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி மேப்பெருளுக்கு வந்து கிலானி அவரை கூப்பிட்டு வந்து அவரும் நடத்தினாங்க, நீங்கள் இவரை கூப்பிட்டு நடத்துனீங்க. காஷ்மீர் மக்கள் விடுதலை இயக்கத்தை யாசின் மாலிக் கூப்பிட்டு நடத்துனீங்க. என்ன சொன்னீங்க நீங்கள் அன்னைக்கு? இன்னைக்கு ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்க? ஆனா நீங்க வந்து திரைப்படத்தை திரைப்படமா பார்க்கல, பயோகிராஃபின்னு சொல்லக்கூடாது, திரைப்படம்னு சொல்லுங்க, கற்பனை கதைன்னு சொல்லுங்க. ஒருத்தனை அந்த பாபான்னு ஒருத்தரை வந்து அந்த தீவிரவாதியாக காட்டப்படுறான், அவனை போய் அடித்து குத்துவின்னு கொள்ளமாக கீழே கலப்பான், அவனை தூக்கிட்டு கைது பண்ணிட்டு வரதான் இராணுவத்தினோட வேறையா போலீஸோட வேறையாக தான் இருக்க முடியும். சுடுற மாதிரி காட்சி காமிக்கிறீங்க. அப்போ இதை வந்து முகுந்த் வரதராஜ் செஞ்சுருந்தா அது குற்றம்.
அப்போ ராணுவம் என்ன வேணாலும் செய்யறது தானே உண்மை. ஒரு மதம் கொண்ட எவ்வளவோ ராணுவம் தொடர்பான படங்கள் வந்திருக்கு தோழர். அதே தமிழ்நாட்டில் எவ்வளவோ ராணுவம் தொடர்பான திரைப்படங்கள் வந்திருக்குது. நிறைய திரைப்படத்தில் இந்த மாதிரி கொல்லப்படக்கூடிய காட்சிகள் இடம்பெற்று தானே இருக்குது. ஆனால் இந்த விஷயத்துல மட்டும் கமலஹாசன் இப்படி தான், உதயநிதி வந்து எப்படி தொடலாம் இப்படின்னு ஏன் கேள்வி கேட்குறீங்க? ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, வச்சிருக்க காட்சிகளை உங்களுக்கு வந்து உண்மையான வரலாறு காட்டுனா காஷ்மீர் மக்களுடைய போராட்டத்தை காட்டுங்க, அந்த மக்களுடைய வழியை காட்டுங்க. அங்க இருக்கிற மக்கள் விதவைகளா இருக்கிறாங்கன்றத, அந்த மக்கள் விதவையா இருக்கிறத காட்டுங்க. அந்த மக்கள் எவ்வளவு வந்து துன்பத்தில் இருக்கிறான்னு காட்டுங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் ராணுவத்தினால சீரழிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டுங்க. காஷ்மீர் மக்களுடைய பெண்களை போய் கேட்டு பாருங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 1000 கதை இருக்குங்க. 1000 கதை இருக்கு. ஒரு முகுந்த் வரதராஜன் கதை மட்டும் இல்லை, 1000 கதை இருக்கு. அந்த கதையை பண்ணுங்க. காஷ்மீர் மண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காஷ்மீர் மக்களை பற்றி தெரியுமா? காஷ்மீர் மக்களுடைய அரசியல் தெரியுமா? காஷ்மீர் எப்படி உருவானுச்சுன்னு தெரியுமா? காஷ்மீர் மக்களுடைய பண்பாடு என்னன்னு தெரியுமா? காஷ்மீர் மக்களுடைய எப்படி உருவானுச்சு, அது எதனால் இந்த நிலை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா நீங்கள் ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்டிருந்தா அது தவறு, அது எதனால். ஆனால் இந்த படத்தில் 2 அதையும் அது வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ நடந்தால் 2 பேர் போய் வீர சாகசமாக ஒருத்தர் வீர மரணம் அடைகிறது வேறு. ஒரு ராணுவ மனித உரிமையை மீறுற மாதிரியான காட்சியை ஒரு ராணுவம் செஞ்சாலும் சரி, போலீஸ் செஞ்சாலும் சரி, நீங்கள் செஞ்சாலும் சரி, நான் செஞ்சாலும் தப்பு தாங்க. அது என்ன காட்சி கட்டுறீங்க? சின்ன பிள்ளைங்க ஆசாதின்னு சுதந்திர போராட்ட தியாகிய அந்த காலகட்டத்தில் எனக்கு சுதந்திரம் வேணும் போராடின வார்த்தையை அவனுக்கு சுதந்திரம் வேணும் தான் இன்றைக்கும் கேட்குறான். அந்த சுதந்திரத்தை கொடுக்க முடியலனாலும் மதிக்கணும், அந்த உணர்வை, அந்த போராட்டத்தை மதிக்கணும். ஆனால் நீங்கள் இன்னைய வரைக்கும் மதிக்கலை. ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் இன்னைக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கூட சொல்கிறீங்க இந்த மாதிரி உணர்வுகள் கூட இருக்குன்னு. அப்போ அதை வந்து கூர்மைப்படுத்தக்கூடாதுன்னா இந்திய தேசிய உணர்வை தானே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாங்க. படத்தின் வழியாக இந்திய தேசிய உணர்வை காட்டுங்க. எங்களுக்கு அதை பற்றிலாம் ஆட்சேபம் நல்லா காமிக்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவர், அதுவும் மலையாளி, தமிழரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் நல்லது. இதெல்லாம் சிறப்பானது. மக்கள் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் நானும் அல்லாமல் சாதாரண மக்கள் படம் பார்த்து எப்படி பார்ப்பாங்கன்னா, படம் லவ் சீனை பார்ப்பாங்க, கண்ணீர் விடுற காட்சி பார்ப்பாங்க. அவன் கடைசி நிமிஷத்தில் பார்ப்போம் என் சொல்லிட்டு அடிப்பான். ஆமாம், அதான் மக்கள் உணர்வு. அப்போ மக்களுக்கு இஸ்லாமியர் மேலே எந்த தப்பாக உணர்வு வராதில்லை. அதனால தான் லீடர்ஸ். மேய்ப்பன் யார்? ஆடு எப்படி வேணாலும் போகும், மந்தை எப்படி வேணாலும் இருக்கும். மேய்ப்பன். அதனால தான் அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், எழுத்தாளர்கள், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊடகங்கள், சமூக செயல்பாடுகள், உங்களுடைய கருத்து ஏன் முக்கியம்னா, அவங்கள தாண்டி சமூக அக்கறையோடு பார்க்குற பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மக்களை வழி நடத்தக்கூடியது. மக்களுக்கான தலைவராக அப்போ தான் இருக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்துருக்க இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா இதுதான் காரணம். நீ என்ன கமலஹாசன், ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு என்ன இதே வேலையாது? உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? காசாக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாதா? இதுதானா? ரெட் ஜெயின் மூவி நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ரெட் ஜெயின் மூவி போய் பார்க்குறீங்க, எல்லாம் ரெட் ஜெயின் மூவி சேர்ந்து தான் அதை எடுத்துருக்கிறீங்க. அது ராஜ்குமார் பெரியசாமி. இந்த படத்தினுடைய கதை கருவில் அவங்க சொல்லப்பட்டிருக்க கருத்து தான் உண்மைன்னா, முகுந்த் வரதராஜன் மேலே எனக்கு இருந்த மதிப்பு போகுதே. ஏற்கனவே பார்ப்பனர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தி ஒன்று உண்டு. முகுந்த் வரதராஜன் வேறு அந்த அந்த பார்வையில் வேறு நாங்கள் அப்படி பார்க்கல. நாங்கள் வந்து முகுந்த் வரதராஜன் ஒரு மேஜராக தான் பார்த்தோம். மறைஞ்சிட்டாரு, ஒரு முன்னாள் ராணுவ மேஜராக தாங்க பார்க்குறோம். அவர் ஒரு ராணுவ மேஜர். திரைப்படத்தில் வந்து அவர் சொந்த சமூகத்தை கூட காமிக்கல. அதெல்லாம் பரவாயில்ல, நான் இல்லைன்னு சொல்லியே. ஆனால் நீங்கள் இங்கே இப்படி அதாவது தாங்க, இங்கே சைலண்ட் பண்ணுற மாதிரி சைலண்ட் மோடை போட்டு இன்னொரு பக்கம் தூக்குன்னு தூக்கி இறுக்கி மிளகாப்பொடி வச்சு இறுக்கி உப்பு அள்ளி வச்சு அரிச்சு வகுந்து வச்ச உப்பு அள்ளியும் மிளகாப்பொடி வச்சு வைக்கிற மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. நீங்கள் ரொம்ப வன்மமானதுங்க, ரொம்ப வக்கிரமானது. ஏற்கவே முடியாது. அது மக்கள் வந்து பாராட்டுவோம். 200 கோடியை தாண்டி வசூல் பண்ணிட்டோம். அது என்ன 500 கோடியை வேணாலும் பண்ணட்டும். நான் பிராண்ட் பண்ணணும், நான் யாருன்னு சொல்லணும், சிவகார்த்திகேயன் யாருன்னு சொல்லணும், ராஜ்குமார் பெரியசாமி நான் யாருன்னு காட்டணும், அடையாளம் காட்டணும், மக்களுக்கு அடையாளம் காட்டணும். இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு இது படம் சரியில்லாத படம் நான் சொல்லணும். சேவருக்கு படம் வெற்றி பெற்றிருக்கலாம், கலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் நீ தப்பானவன் நான் சொல்லணும். அதுக்கு தான் இந்த ஊடகத்தில் பேசுவோம். இல்லை, இப்போ முதலமைச்சரே நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சிருக்கீங்க, அது கண்டிப்பாக எதிர்த்து தான் பேச போறீங்கன்றது புரிஞ்சுக்குது. இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் வந்து ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதில் கமல்ஹாசன் அவர்களுடைய உருவபூமியை வந்து எரிக்கிறாங்க. அவ்வளோ தூரம் ஏன் எக்ஸ்ட்ரீமா போகணும்? ஏன் எரிச்சானே? நீங்கள் உருவபூமெல்லாம் எரிச்சானே ஆட்சிக்கு வந்துருக்கீங்க. திமுக உருவபூமி எரிக்காத ஆட்சிக்கு வந்துச்சா?
கருப்பு கொடி காட்டாத அடிச்சுக்கு வந்துச்சா? என்ன ஜனநாயகபூர்வமான போராட்டம்? பெரியார் நடத்தாத உருவ எரிப்பு போராட்டமா? பெரியார் கருப்பு சட்டை போடாத போராட்டமா? பெரியார் கருப்பு கொடி அந்த போராட்டமா? கலைஞர் நடத்தாத போராட்டமா? அண்ணா நடத்தாத போராட்டமா? திமுகன்ற கட்சியை வந்து எதிர்ப்புல வளர்ந்த கட்சிங்க. அதோடைய ஜனநாயக உரிமை போராட்டம்ன்றது வந்து கொடும்பாவி அறிக்கையில் சாதாரண ஒரு ஜனநாயக போராட்டங்க. அதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேட் மாதிரி வச்சுக்கிட்டு போலீஸ் வச்சுட்டு இவ்வளோ அள்ளு கட்டி அடிக்கிறீங்க? ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்னைக்கியாகவா? இல்லை அவங்க கொச்சு வாங்கலாம், மேலே அவங்க கொச்சு வாங்கலாம். இல்லை அவங்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னங்க சம்பந்தம்? ரெண்டு பேரும் நேர் எதிரில் இருக்கிறாங்க. படம் எப்போ எடுக்கணும் இதெல்லாம் வந்து ஊடகன்றது வந்து அது ஊடக வெளிச்சம், சினிமா வெளிச்சன்றது பெருசு. அதனால தானே விஜய் வரைக்கும் இன்றைக்கி 13ஆம் நபர் இன்றைக்கி வந்து ஆட்சி அறிக்கைன்னு வரதுக்கான ஒரு சூழல் பேச்சிருக்குல்ல. நீங்கள் என்ன சும்மா நடிச்சிருக்கீங்களா ஊடகனா? இங்கே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு என்ன காரணம்? இந்த ஊடகத்தின் வழியாக என்னுடைய கருத்து போகுதுன்றப்ப இதுக்குள்ள வலிமை தானே. அப்போ இதை விட தாண்டி சினிமா எவ்வளோ பெரிய மாஸ் ஊடகம். உண்மைதான், ஒத்துக்கிறேன். இப்போ அந்த ஊடகத்தில் நீ வந்து தப்பாக நீ வந்து சொல்லி வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு சமூகத்தை எவ்வளோ நாளுங்க பிராண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க? தீவிரவாதின்னு இந்த நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிய உழைச்ச முஸ்லீம் தாங்க. நீ எடுத்து எல்லா பழைய போட்டோவும் எடுத்து பாருங்க. நேரு காலத்திலேருந்து இந்திரா காந்தி காலத்திலேருந்து எல்லார் காலத்தையும் எடுத்து பாருங்க. இல்லை வெள்ளைக்காரன்ட்ட போய் பிரிட்டிஷ் வெள்ளைக்காரன் ஏகாதிபத்திய அரசாங்கத்திட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தப்போ கூட தெரியுங்க சரிபாதி இஸ்லாமியர் தாங்க இருந்தாங்க. எந்த கட்டமைப்பாக இருக்கட்டுங்க, இஸ்லாமியர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. கரெக்ட் தான் நம்ம அனைவருக்கும். ஆனால் இப்போ எங்கங்க போச்சு? அப்படி பிராண்ட் பண்ணி மாற்றி இஸ்லாமிய சமூகத்தையே நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணி சிஏ சட்டம் கொண்டு வந்து எதுக்கப்புறம் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க? எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் இருக்கு. இல்லை இப்போ கூட ரீசெண்டாக நடந்த பல திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் அல்லது மெட்ராஸ் காஃபே போன்ற கேரளா ஸ்டோரி மாதிரி பல திரைப்படங்களை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டா இருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தை முதலமைச்சரே போய் பார்த்து அதை வந்து வாழ்த்தி பேசுகிறாரு அப்படின்னா இப்போ காமன் மனத்தில் என்ன இருக்குன்னா ஓகே அதுக்கு தான் வருத்தப்படும் எங்களுக்கு. அது எங்களுடைய முதலமைச்சருக்கு அந்த புரிதல் இருக்காதுன்னு எப்படி குழந்தையரசர் ஒரு முடிவுக்கு வராருன்னு கேட்குறேன். தன்னுடைய மகன் துணை முதலமைச்சரும் போறாரு. சிறுபான்மை வாக்கு வேற வழியில் நமக்கு தான் உள்ளுன்னு மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணம் அதானே? யதார்த்தம் அதானங்க, அவங்களுக்கு தானே விழுது. அதனால தான் நாங்களும் சொல்கிறோம். இப்போ ஏன் சொல்கிறோம்னா இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் குத்திக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்களா? முதுகில் குத்த மாட்டான், ஆனால் நெஞ்சில் குத்துறது நாள் பத்தாது, நெருங்கிடும். இன்னும் 17 மாதம் தான் இருக்குது. மிரட்டுறீங்களா திமுகவை? யாருங்க எதிரில் இருக்கிறாங்க? இந்த ஆட்சி வகுப்பு சட்டத்தை எதிர்க்கிறதா இருக்கட்டும், சிஏ எதிர்க்கிறதா எல்லாமே திமுக தான். மக்களுக்காக பேசினா மேட்டர்ன்னு சொன்னீங்கன்னா மக்களுடைய உரிமையை பேசுகிறப்ப மேட்டர் போலீஸை விட மாட்டோம், அதிகாரத்தை விட மாட்டோம், திமுக விட மாட்ட முடியும் எங்களால். இடித்துரைப்பார் இல்லை ஏமராமன் கெடுப்பார் இல்லாமல் கெட்டு போயிடுவாங்க. போன பேட்டி கூட உங்கள்கிட்ட சொன்னேன், திமுக தோற்கணும் போட்டதுங்க டைட்டில். என்ன திமுக தோற்கனா உங்கள் ஐடிவிங்க அப்படி பண்ணிட்டு தான் சொல்கிறோம், திருத்தங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன் நீங்க சரியா இல்லைன்னு ஏன் சந்தேகம் வருதுன்னா பஜனை பாட கூப்பிடுறீங்களங்க, அதுதான் சந்தேகம் வருது. பஜனை பாட ஏன் கூப்பிடுற? இதான் பெரியார் மாடலா, இதான் திராவிட மாடலா? அதனால தான் சந்தேகம் வருது உங்களுக்கு. ரெட் ஜெயின் மூவிஸ்ன்னு போய் பார்க்கணும்னா நீங்கள் நிகழ்ச்சி கூட இருந்திருக்கலாம். மற்ற ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்க எல்லா படத்தும் போயிருக்கீங்களா? பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்களா? இல்லை எல்லாத்துக்கும் போனது. ஏன் போல? அப்போ என்ன சந்தேகம்? ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்காக போனீங்களா? கூட்டணி கட்சியில் அவளுக்காகவா? அவருக்கு வந்துங்க அவர் தெளிவாக இருக்கார், இவங்க தான் தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். பாவமாக தான் தெரியும். என்ன அப்படியே சொல்கிறீங்க இப்படியே சொல்கிறீங்க? பாவம் தான் பண்ணுறேன். இல்லை அவர் ஒரு கூட்டணி கட்சியில் தலைவருங்க, அவர் கமலஹாசன். திமுக ஒளின்னு நினைக்கிறாரு, அது எனக்கு தெரியும். நீங்கள் அந்த சித்தாந்தத்தை ஆதரிக்கிறீங்க, சமூக நீதி திராவிடத்தை பேசுறீங்க. இன்னைக்கு இருக்கிறதுல வேற வழி இல்லை, உங்களால் தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் குற்றத்தை சொல்லாமல் இருக்க முடியாது, உங்கள் தவறை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது, உங்கள் தவறை நாங்கள் சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. நேற்று எடப்பாடி தப்பு செஞ்சாலும் நாங்கள் எதிர்த்து போராடணும். அது உங்களுக்கு ஆதரவாக மாறுச்சு. அறுவடை பண்ணிட்டாங்கன்றீங்க. அறுவடை என்ன, நீங்கள் அறுக்கிறப்ப தான் சேர்ந்து உழுவ தான் வருது. நாங்கள் தான் களத்திலே இல்லையே, நாங்கள் எப்படி அறுத்துட்டு போக முடியும்? பயம் உங்களுக்கு எல்லாம் இல்லாத. ஆனால் பயிர் வச்சதுலேருந்து இப்போ பழம் உழுவுற வரைக்கும் அறுத்துச்சுன்னா பழத்தை களத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் தான். இப்பயும் சொல்கிறோம். நீங்கள் இதெல்லாம் ஏங்க சிஎம்மோட கருத்து என்னங்க இது? எனக்கு என்ன வேதனையாக இருக்குன்னா, யாருமே இதை பற்றி பேசாமல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ சிஎம் சொல்லிட்டா யாரும் பேச மாட்டீங்களா? அப்போ சிஎம் எது சொன்னாலும் நீங்கள் கேட்டு போயிடுவீங்களா? சிஎம்
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு. அதான் வள்ளுவன் சொன்னேன். நீ சிஎம்மாக இருந்தான்னா சிஎம்மா, இல்லைன்னா சிஎம் விட்டு பிள்ளையா இருந்தாண்ணா. எங்களுக்கு தவறுனா தவறு, ரைட்னா ரைட்டு. எங்களுக்கு நீங்கள் செய்கிற திட்டங்கள் நல்லது இருக்கா, வரவேற்கிறோம். தப்பு செஞ்சால் சொல்ல தான் செய்யும். இல்லை, திரைப்படத்தை வந்து இப்போ தடை செய்யணுன்ற அளவுக்கு நீங்கள் போகணுமா? அந்த அளவுக்கு தேவை? படம் ஓடிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு எங்களுக்கு. அதான் திரும்ப சொல்கிறேன், இந்த படம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. இப்போலாம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து அரசாங்கம் வந்து அப்படிலாம் நின்று பண்ண முடியாது. ரெண்டாவது வேறு லெவலில் எல்லாம் வந்து இருந்து உறவாடி ஐயோ சாமி வேறு திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அவங்கெல்லாம். அதனால் வந்து தடையெல்லாம் நீங்கள் போட முடியாது. எங்களுக்கு தெரியும் தடையெல்லாம் பண்ண மாட்டாங்க. தடை பண்ணுற அளவுக்கான தெம்பு, திராணி, தைரியம், துணிச்சல் இதெல்லாம் கலைஞருக்கு இருந்திருக்கு, ஜெயலலிதாமாவுக்கு இருந்துச்சு. இவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தடை செஞ்சால் தான் தெரியும். தடை செய்யலைன்னா இல்லைன்னு தானே எடுத்துக்க முடியும். நான் என்ன பண்ண முடியும்? திமுகவுக்கு துணிச்சல் இல்லைன்னு நான் சொல்லலை. தடை செஞ்சால் உண்மையிலேயே நன்றியோடு இருக்காங்கன்னு கூட அர்த்தம். தடை செய்யணும், வாழ்த்து தெரிவிச்சவங்க திரும்ப கருத்தை திரும்புவாங்களா? இல்ல, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா ஜவஹர்லால் அவர்கள் வந்து இப்பதான் அறிக்கை. அது என்ன, எனக்கு அந்த கருத்துலேயே வந்து கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. இல்லை, கொஞ்சம் மெல்ல அப்படி சாஃப்டாக தான் இருக்குது. அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மேலே தான் இருக்குது, படத்து மேலே தான் இருக்குது. சிஎம் சொன்ன கருத்து மேலே எங்கே இருக்குது இருக்கா எனக்கு ரொம்ப தெரியல. எனக்கு பேராசிரியர் மேலே அதில் வந்து அதிருப்தி தான். பேராசிரியர் வந்து இன்னும் கடுமையாக முதல்வர் இந்த கருத்தை திரும்ப பெறனே சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி நான் சொல்கிறேன், சொல்லியிருக்கணும். அதான் நியாயம். அல்லது மனித உரிமை பற்றி பேசுகிற அண்ணன் திருமாவளவன் உட்பட, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட, இஸ்லாமியர்களுடைய உரிமைக்காக போராடுற யாராக இருந்தாலும் இந்த கருத்தை முன்மொழிஞ்சிருக்கணும். அண்ணன் சீமானே பேசாமல் இருக்கிறப்ப மற்றவங்க எப்படி பேசுவாங்கன்னு கூட. எதிர்கருத்து பேசுகிறவங்களே பேசலை, அப்புறம் கூட்டணி கட்சி பேசுவாங்களா? வாயை திறந்தாலே திமுக போட்டு சாத்துன்னு சாத்துற சீமானே இதான் சாக்குன்னு இந்த விஷயத்தில் எடுத்து அடிக்காமல் விடுறாருன்னா அது சினிமா பாசமா, அது என்ன பாசம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, இப்போ உங்களுடைய ப்ரெஸ் மீட்டோட அடிப்படை நோக்கம் என்ன கோரிக்கையை முன்வைப்பதற்காக? ஒரு கோரிக்கை கிடையாதுங்க. இந்த படம் தப்பான படம். இந்த படத்தின் வழியாக தப்பான கருத்தை சொல்கிறாங்க. ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வரலாறுன்னு சொல்லிட்டு தவறான காட்சிகளை உள்ளே வச்சுருக்கீங்களா, அல்லது அவருடைய வாழ்க்கையில் அது இருந்தால் அவர் தப்பான மனிதர், அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு மேன்மையான பார்வை இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த இந்த நாட்டுக்காக உழைச்சி உயிர் நீத்த ஒரு தியாகி அடிப்படையில், ஒரு போர்ப்படை தளபதி என்கிற அடிப்படையில் ஒரு பார்வை எங்களுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. இந்த படம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அது என்ன கேள்வினா, முகுந்த் வரதராஜன் சரியானவரா தப்பானவரான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. சந்தேகம் வந்துச்சு. ஆமாம், ஏங்க கத்தி எடுத்து ரோட்டில் ஒருத்தன் குத்துனாலும் கொலை தாங்க, போலீஸ்காரன் குத்தினாலும் கொலை தாங்க, ரெண்டுத்துக்கு ஒரே செக்ஷன் தான். போலீஸ்காரன் குத்திட்டாங்கன்றதுக்காக கொலை இல்லாமல் போயிடுமா? எப்படி போவோம்? அதுதான் இங்கே போகிற. நீ பிராண்ட் பண்ணுற இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு பிராண்ட் பண்ணுற, காஷ்மீரிய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற, அவர்கள் காஷ்மீர் போராட்டத்தில் பங்கேற்கிற எல்லாரையும் தீவிரவாதின்ற, அந்த மக்களே தீவிரவாதின்ற, அந்த மக்களே அந்நியப்படுத்தி பேசுகிற, அங்கே இருக்கிற இந்துக்களை தவிர பாக்கி எல்லாம் உனக்கு எதிரி. ஆனால் அதே திரைப்படத்தில் அந்த இராணுவத்தை ஆதரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறவங்களே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்க தானே செய்யுது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்தவன் இவன் எங்கே எல்லா இடத்துலையும் யாராக இருந்தான், வேலைக்கு போகிறவன்றது வேலைக்கு போகிறான், அவங்க என்ன கட்டளை எழுதாதான் தான் செய்வாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து ஏன் உங்கள் சொந்த கருத்தை பேச முடியுமா? அரசாங்கத்துக்குன்னு வேலைக்கு போயிட்டா அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதோ அதான் எடுப்பான். அப்போ அரசாங்கம் எடுத்த முடிவை தப்பாக எடுத்த முடிவுனா, தப்பாக எடுத்த முடிவை நீ தப்பாக செய்யாமல் சரியாக செஞ்சுருக்கணும். நீ சரியாக செய்யலையோ தப்பாக செய்யலையோ ஒரு பயோகிராஃபின்னு ஒன்று நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் காட்டுறப்ப அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா, அப்போது இது உண்மைன்னா மனித உரிமை ஐநா அளவில் கையெழுத்து போட்டிருக்க ஒரு நாடு இந்தியா, மனித உரிமை சம்பந்தமாக. அப்போ இவ்வளவு மனித உரிமை அத்துமீறலை இந்திய ராணுவம் செஞ்சிச்சுன்னு பட்டவர்த்தமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு படம், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற படம். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நான் சொல்லட்டுமா? சர்வதேச சமூகம், ஐநா மன்றம், மனித உரிமை மன்றம், இந்த படத்தின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி உண்மை, ஒரு மனிதனுடைய உண்மை வரலாறு என்றால் உடனடியாக காஷ்மீரில் நடந்த அத்துணை பெரிய இந்த அநீதியை, அத்துமீறலை காணாமல் அடிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு படத்தில் என்ன பின்னாடி அந்த முள்வேலி மாதிரி வச்சுருக்காங்க. அதை பார்க்குறப்ப ஈழத்தில் இருந்த அந்த முள்வேலி ஞாபகம் வருது. அந்த அப்போ வந்து அந்த காஷ்மீரிக்காரன் இஸ்லாமியர் சொல்கிறான், நானும் எங்கள் அப்பாவும் இப்படி தான் போயிட்டாரு, எங்கள் வீட்லேயும் நாங்களும் இப்படி தான் வந்து நின்னோம், இப்படி தான் நிற்போம், இவங்கெல்லாம் பாவம் அப்புறாணிகள், நிறைய பேரை காணும், அந்த காணாமல் போனவங்களுக்காக தான் தேடிட்டு இவங்க நிற்கிறாங்கன்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் எல்லாம் வருது.
அவங்களாம் அதுக்காக தான் நிற்கிறாங்க, அவங்களாம் அப்ராணிகள்ன்ற மாதிரி பேசுவாங்க, பாவிகள், அதாவது பொதுமக்கள் இவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த காட்சி வருது. அதுக்கு அவன் அடுத்த பதில் சொல்லுவான். அந்த பதிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மனித உரிமை அத்துமீறலுக்கான அத்தனை அம்சமும் அப்படியே இருக்கும். இலங்கையிலே அதான் நடந்துச்சு. உண்மைதான். இலங்கையிலே அதான் நடந்துச்சு. நீங்கள் காஷ்மீரில் நடந்த எல்லா தகவலுமே வெளில வரல. இன்டர்நெட் இணையதளத்தை அன்றைக்கி வந்து இப்போ சமீபத்தில் முடக்கிவிட்டாங்க, நடந்த பிள்ளை முடக்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் இதுலேயும் மணிப்பூர்லேயும் இதை தான் பண்ணீங்க. அப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இதான் நடக்குது. அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்த பிறகு இதான் நடக்குது. இராணுவ ஆட்சி நடக்கிறதுலாம் இதான பிரச்சனை. நாளைக்கு இதை நான் கேட்கணும்னா எனக்கு வருங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் காணா போவேங்க. நான் காணா போவேன். அதுதானே ஹிட்லர் செஞ்சான், அதானே முசோலின் செஞ்சான், அதானே எந்த சர்வாதிகாரம் செய்வான், அதை தானே எந்த அரசாட்சிகள் இருந்தவனோ அது அதிகார திமிரில் செஞ்சாங்க. அந்த அதிகார திமிரு, ஆணவ திமிரு, அரசியல் திமிரு, இந்த இந்த அந்த அந்த அதிகார பவரை வச்சுக்கிட்டு நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா அது தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதை சொல்கிறது தான் நான் இந்த படத்தை நான் சொன்னதுனால உடனே முதலமைச்சர் விழிச்சுக்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இஸ்லாமிய மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க, நம்மளை காப்பாற்றினாங்க, நம்மளை இந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து உட்கார வச்சாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து நன்றி கடனாக இருக்கணும், ஐயோ அவங்க மனசு புண்பட்டுருமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நாளைக்கே திரும்ப பெற்றுவாருன்னு நினச்சா அப்பெல்லாம் கிடையாது. யதார்த்தம் உங்களுக்கு தெரியும்ன்றீங்க. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்னன்னா நீ பிராண்ட் பண்ணுற, நாங்கள் எதிர்வினையாற்றுறோம். எதிர்வினை நீ செய்கிற பிராண்டுக்கே நீ தப்பான வேண்டாமோல. நீ விஸ்வரூபனா இப்படி தான் படம் எடுப்ப, நீ எடுக்கிற படத்தெல்லாம் இப்படி தான் காட்டுற, நீ முதல்ல தப்பானவன், உனக்கு இதே வேலை, இதை வச்சு காசு பார்க்குறவன், அல்பத்தனமான அரசியலை. இந்த அரசியலுக்கு திமுக துணை போகுது, முதலமைச்சரை போய் நின்றுட்டு இருக்காரு, அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, அந்த கம்பெனி இந்த படத்தை எடுத்து வெளியிட்டு அதை பிராண்ட் பண்ணி அதுலேயும் காசு பார்த்துவீங்கன்னா இதை விட வேறு என்ன சொல்கிறது? அந்த அசிங்கத்தை நான் நம்ம சொல்லவில்லை.